இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலர் திருச்சபையின் முதல் திருத்தந்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் பேதுரு பாறை என்று அறிக்கையிடப்பட்ட புனிதராயப்பரினுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாவலர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட ஒரே திருத்தந்தை, முதல் திருத்தந்தை. எனவே நாம் பெருமை கொள்ள வேண்டும். அவருடைய அந்த பாதுகாவலில் இருக்கிற நாம் எல்லாரும் மிகவே மதிப்புக்குரியவர்களாக, ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக இருக்கிறோம். அவர் மண்ணுலகில் தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படுகிறது, அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படுகிறது. நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் அவர் சிறப்புற ஆசீர்வதிக்கிறார். நமக்காக இறைவனிடம் சிறப்பான பரிந்துரையை அவர் அருகில் இருந்து செய்து கொண்டிருக்கிறார். அன்னை மரியாவும் அந்த புனித திருக்கூட்டமும் நமக்காக ஜெபிக்கின்ற ஜெபங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இந்த ஆண்டில் அமைவதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உங்களோடு பேதுருவின் விசுவாச வாழ்வில் மற்றொரு பரிமாணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் இன்றைக்கு விரும்புகிறேன். இப்போ இன்றைக்கு இந்த நற்செய்தியின் வாழ்த்தொலி அப்படின்னு ஒன்று எல்லா இதுலேயும் உண்டு. இன்றைக்கான நற்செய்தியின் சாராம்சத்தை அப்படி வாழ்த்தொலியாக நமக்கு தரப்பட்டிருக்கும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். அதுதான் நற்செய்திக்கு உள்ளேயும் நம்ம வாசித்தோம் இல்லையா? ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரு ஒரு பாறை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் ரொம்ப நேரமாக யோசிக்கிட்டே இருந்தேன். ஒரு 2-3 நாளாக யோசித்தேன், வண்டி ஓட்டும் போது யோசித்தேன், உட்கார்ந்துருக்கும் போது யோசித்தேன். நீங்களாம் யோசிச்சிருக்கீங்களா? பிரசங்கத்தில் ஒருவேளை ஏதாவது அருட்தந்தை கூட நிச்சயமாக சொல்லியிருக்கலாம், பாறைக்கு அப்படி என்ன ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாறையும் பாறை ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா? உதாரணத்துக்கு இப்போ இளைஞர்கள் யாரோ சொன்ன மாதிரி சத்தம் கேட்குது. இமயமலை உருவாகிறதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? பாடகர் குழு சொல்லிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். யாராவது ஆல்டர் பாய்ஸ் பையனா? ஸ்கூல்லாம் வந்திருக்குமே, காலாண்டு பரீட்சை வேறு நடந்துகிட்டு இருக்கு. இமயமலை அது உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு கடலாக இருந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சாமி புதுசாக சொல்கிறிய? அதுதான் ஆய்வில் கண்டறியப்பட்ட ஒன்று. அது டெதிஸ் அப்படின்னு ஒரு கடலாம். அந்த கடலாக இருந்த ஒரு கடல் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நாளடைவில் ஒரு மலையாக உருவெடுத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பாறையினுடைய தன்மை எப்படிப்பட்டது, அது நம்முடைய பேதுருவின் வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கைக்கும் எப்படி ஒரு வழிவகுக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு ஒரு 10 நிமிடத்தில் நாம் சிந்திச்சு பார்க்கலாம். மருத்துவர்களே, பேதுருவை ஆண்டவர் பாறை என்று அழைப்பது தகுதியும் நீதியுமாக இருக்கிறது. ஏனெனில் அவர் விசுவாசத்திற்கென்று அழைக்கப்படுகிறார், விசுவாசத்திலே தடுமாறுகிறார், விசுவாசத்திலே இறுதியாக நிலைத்து நிற்கிறார். இப்போ இந்த பாறைக்கும் பேதுருவுக்கும் உண்மைக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக பார்க்கிறேன். முதல்ல ஒரு கடல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பேதுருவை அழைத்தது ஒரு கடலில் தான் இல்லையா? மத்திய நற்செய்தி 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அவர் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். பேதுரு அந்த பேதுருவை பார்த்து ஆழத்திற்கு கொண்டு போய் வலது சைடு மீன் பிடிக்க உங்களுடைய வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களும் செய்கிறார்கள். பெருவாரியாக மீன். அந்த மீனை கொண்டு நம்ம நினைஞ்சிருப்போம், விற்றுட்டு வந்து அதை பிள்ளைங்களுக்கு செட்டில் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆண்டவரை பின்பற்றுவோம் அப்படின்னு நினச்சிருப்போம். பேதுரு அங்கேயே போட்டுட்டு இருந்த போட்டையும் விற்றுட்டு நம்முடைய பாதுகாவலர் ஆண்டவருடைய அழைப்பிற்கு உடனடியாக செவிமடுத்தார். அப்போ கடலினுடைய ஒரு கரை, அந்த கரையிலே இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போது அழைப்பிற்கு செவி கொடுத்தல் அப்படிங்கிறது முதல்ல இருக்கிற ஒரு விஷயம். கடலில் நிறைய மாற்றங்கள்லாம் நடக்கும். கடலில் ஒருவேளை மீன் பிடிக்க செல்லுகிற சகோதரர்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடிந்த கரையில் டீக்கனாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. தருவை குளத்துலேயும் சின்ன ஃபாதராக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த மக்கள் கடலோடு எப்படி போராடி போயிட்டு இருக்கிறாங்க, வர்றாங்க. அதில் அந்த இன்ஸ்டிங்க்ட் ரொம்ப முக்கியம். இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளிருந்து ஒரு அழைப்பு உள்ள வெளியே வருகிறது. இன்னொன்று அருகில் இருப்பவர்களை அழைத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போது கடல் இதுதான் பேதுருனுடைய முதல் நிலை. சரியா? கடல் சார்ந்து இருக்கிற பேதுரு இந்த நேரத்தில் ஆண்டவர் அவரை அழைக்கிறார். ஆண்டவர் அவரை அழைக்கின்ற பொழுது அவர் அந்த அழைப்புக்கு செவி கொடுக்கிறார்.
கடலில் இந்த பக்கம் வலையை போடுங்கள் என்று சொல்லுகிற பொழுதும் செவி கொடுக்கிறார். மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லுகின்ற பொழுதும் அவர் செவி மடுக்கிறார். கடலில் மீன் பிடிக்க செல்றவங்க இந்த குரலுக்கு செவி கொடுக்கணும். இயற்கை நமக்கு கொடுக்கிற ஒரு அறிகுறிகளுக்கு செவி கொடுக்கணும். இந்த காத்தடிச்சுன்னா இந்த ஏரியாவில் மீன் கிடைக்கும், இந்த காத்தடிச்சுன்னா இந்த சைடில் நீரோட்டம் இருக்கும், இந்த மீன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இயற்கையினுடைய அறிகுறி. இன்றைக்கு ரேடார் சிஸ்டம் அதெல்லாமே வந்துருச்சு. ஆனாலும் அந்த பழம்பெரும் மீனவர்களை பார்த்தீங்க அப்படின்னா இத்தகைய இயற்கையின் அறிகுறிகளுக்கு அந்த அழைப்பிற்கு அவர்கள் செவி மடுப்பார்கள். அப்படித்தான் இன்றைக்கு பேதுருவும் ஆண்டவரினுடைய அழைப்பிற்கு செவி மடுப்பதாக பார்க்க முடிகிறது. பார்த்தவர்களே, இன்றைக்கு முதல் நிலை அழைப்பிற்கு செவி கொடுக்கிற மக்களாக நாம் இருக்கணும். ஆண்டவர் நம்மை நாள்தோறும் அழைத்து கொண்டிருக்கிறார், பல விஷயங்களுக்காக அழைத்து கொண்டே இருக்கிறார். அதற்கு செவி கொடுக்கிறோமா? அழகாக நீதித்தலைவர் புத்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் முன்னே வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பது உங்களுடைய ஒரு தேர்வாக இருக்கிறது. ஆண்டவர் நன்மை தரும் அந்த விளக்கப்பட்ட ஒரு மரத்தை அங்கு நடுவில் வைக்கிறார். நீங்கள் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்? எத்தனையோ வகையான மரங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஆதாம் ஏவாள் அத்தகைய விளக்கப்பட்ட ஒரு கனியை போய் உட்கொள்ள அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் அழைப்பிற்கு ஏற்ற ஒரு செவி கொடுக்கவில்லை. மாறாக நாம் எல்லாரும் இன்றைக்கு அழைப்பிற்கு செவிமடுத்த மக்களாக வந்திருக்கிறோம். பேதுரு இத்தகைய அழைப்பிற்கு செவிமடுத்த ஒரு தலைவராக, இன்றைக்கு புனிதரா, பாதுகாவலரா உயர்வு பெற்றிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு என்ன அழைப்பு? ஃபாதர் அழைப்புனா என்னது? நாங்கள்லாம் என்ன சிஸ்டர் ஃபாதராக இனி ஆக முடியும்? நீங்கள் பாட்டுக்கு அழைப்புன்னு சொல்கிறீங்களா? அது அழைப்பு என்னது? என்ன அழைப்பு? நிறைய வகைகளில் நமக்கு ஆண்டவருடைய அழைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது என்பார்ந்தவர்களே. இன்றைக்கு அதைத்தான் நம்ம அறிந்து கொள்ள நமக்கு ஆர்வமும் இல்லை, நேரமும் இல்லை. அதை உணர்த்துகின்ற பொழுது அதை கண்டுகொள்வதும் நம்ம பல நேரங்களில் இல்லை. பேதுருவை போன்று நம்ம ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்கிறோமா? அந்த அழைப்பு என்ன அழைப்பு? நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ உங்களுக்கு ஒரு அழைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஒரு சேவை செய்ய ஒரு சிலரை ஆண்டவர் மருத்துவராக அல்லது ஆசிரியர்களாக அல்லது சேவைகளில் ஈடுபடுகிற பொதுப்பணித்துறைகளில் ஈடுபடுகிற மக்களாக நம்மை அழைத்திருக்கலாம். அத்தகைய நிலைகளிலே குடும்ப தலைவராக ஒரு அழைப்பு, தலைவியாக ஒரு அழைப்பு, இப்படி பல அழைப்புகள் நமக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்புக்கெல்லாம் நான் சிறந்த அழைப்பிற்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் என்று அழைப்பிற்கு செவிமடுக்கிற மக்களாம் முதல்ல இன்றைக்கு இருக்கிறோமா? இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். நமக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆண்டவர் தான் இதை தந்திருக்கிறார். நானா சும்மா இதெல்லாம் ஏத்துக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கல. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், நான் இதனை ஏற்றிருக்கிறேன். இந்த கணவன், இந்த மனைவி ஆண்டவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளைகள், இந்த துறையில் எனக்கு வேலை, தொழில் ஆண்டவர் எனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இதை விசுவசிக்க வேண்டும். முதலில் ஆண்டவர் தான் இந்த அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை பல மனிதர்கள் வழியாக தந்திருக்கலாம், சூழ்நிலைகளின் வழியாக தந்திருக்கலாம், நாமே ஒருவேளை விரும்பி தேடி அதனை பெற்று கொண்டிருக்கலாம். இருந்த போதிலும் இது கடவுள் தந்த ஒரு விஷயம், இந்த வாழ்க்கை. எனவே இந்த அழைப்பிற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அனுதினமும் அப்படிங்கிறத முதல் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ பேதுருவின் விசுவாச அந்த வாழ்க்கையில முதல் விஷயம் அழைப்பு. அந்த அழைப்பில் அவர் ஆம் என்று சொன்னார். அதன் பிறகு அவர் திரும்பி போகவே இல்லை. கலப்பையில் கை வைத்த பிறகு அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. அத்தகைய ஒரு அழைப்பின் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். இரண்டாவது அன்பார்ந்தவர்களே, இந்த அழைத்த பிறகு நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம். வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சில நேரங்களில் தடுமாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? விசுவாசத்திலே ஒரு தடுமாற்றம். கடலில் நம்ம உள்ள சென்று கொண்டிருக்கிற பொழுது கடல் என்ன செய்யும்? ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். அலையை அழகாக சொல்லுவாங்க, ஒரு 3 அலை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க கடலில். அந்த கப்பலில் நம்ம படகுகளை ஓட்டிகிட்டு இருக்கிற சாதாரண மக்களில் போய் கேட்டிங்க அப்படின்னா, போட்டிங்லாம் போயிருக்கீங்களா? இந்த திருப்பரப்பில் மேலே நின்று பெடலிங் பண்ணுற அந்த போட்டிங்லாம் கிடையாது. கடலில் போய் பாருங்கள், உண்மையான போட்டிங்னா என்னங்கிறது அப்போ தான் தெரியும். அப்படி தூக்கி அடிக்கும் பாருங்க, சில நேரங்களில் கவுந்து விழுந்துடும். கடலில் 3 அலை அப்படி அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இது விஷயம். 2வது 3வது ஒரு பெரிய அலை அடிக்கும். இதெல்லாம் பேதுருவின் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தடுமாற்றத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கலாம். சரிதானே? ஒரு ஒப்பீடு செஞ்சு பார்க்கலாம். பேதுரு ஆண்டவரினுடைய அழைப்பை ஏற்றுவிட்டார். ஒரு நாள் அப்படி கடலில் போயிட்டு இருக்கிறாங்க, யாரும் ஜாலியாக அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் பார்த்தா அவர் கடலில் நடந்துக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர், நீங்கள் மட்டும்தான் நடப்பீங்களா, நானும் நடக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீயும் நடந்து வா அப்படின்னு சொல்லும்போது நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு அவருடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது. கடவுளை, இயேசுவை பார்க்க வேண்டிய அந்த கண்கள் கடல், உலகம்,
வாழ்க்கை, இது தருகிற பயம், அச்சம், ஆழம், இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தடுமாற்றம். ஆண்டவரே, நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன், ஐயம் கொண்ட விசுவாசம் கொண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கைப்பிடித்து தூக்குகிறார். இன்றைக்கு அழைத்தல் வாழ்க்கை நமக்கு முதல் விஷயம் கிடைச்சிருச்சு. ரெண்டாவது, இந்த தடுமாற்ற வாழ்க்கையும் சில நேரங்கள் இருக்கலாம் இல்லையா? எல்லா வகையான உறவுகள்லையும் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் இதுதான். முதல்ல அப்படி ஜாலியாக இருக்கும், கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அப்படி அங்கங்கெல்லாம் போவோம், ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. இதே மாதிரி எங்களே மாதிரி ஒரு பெஸ்ட் கப்புள் இந்த வேர்ல்ட்லேயே கிடையாது அப்படிம்பாங்க. அதுக்கடுத்த கொஞ்ச நாளில் தான் என்ன தெரிய ஆரம்பிக்கும், நேர்மறையாக தெரிஞ்ச எல்லா விஷயமும் கொஞ்ச நாளில் நமக்கு எதிர்மறையாக தெரிய ஆரம்பிக்கும், எல்லா நெகட்டிவும் தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? இதுதான் தடுமாற்றத்தின் நேரம். நமக்கு ஒருவேளை இப்படி தெரிய ஆரம்பிக்கும், அவங்க சொன்ன பொய்லாம் தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? ஆமாம், ஆண்கள்னால் ஒருவேளை ஒரு சில விஷயங்களை மறைச்சிருப்பாங்க, பெண்கள் ஒரு சில விஷயங்களை குடும்பத்தில் மறைச்சிருப்பாங்க. இதை எதுக்கு என்கிட்ட சொல்லலம்பாங்க, இந்த விஷயத்த ஏன் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒருவர் கருத்துக்களிலே முரண்பாடு வரும். இப்படின்னு ஒரு சில தடுமாற்றம் உறவுகளை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி நான் சொல்கிறேன். எல்லா விஷயங்களையும் நீங்கள் இதை அப்படி ஒப்பீடு செஞ்சு பார்க்கலாம். பணி செய்திருக்கிற ஒரு இடமா இருந்தாலும் சரி, நம்ம அழைத்தல் வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக தடுமாற்றம் இல்லாத ஒரு மனிதர் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றத்தின் ஒரு பருவம் பேதுரு அடைந்தார் விசுவாசத்தில். ஆண்டவரை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அந்த கண்ணு உலக விஷயங்கள், கடல் ஆழம், அந்த கடலை படைத்த ஆண்டவரை பார்க்க வேண்டுமே தவிர அந்த கடலை அவர் படைத்த அந்த கடல் நமக்கு என்ன செய்துவிடும் என்றல்லவா அவருடைய விசுவாசம் இருந்திருக்க வேண்டும். மாறாக அவர் உலகத்தை பார்த்து அஞ்சினார், அவர் வருகிற சோதனைகளை பார்த்து கலங்கினார். நாமும் சில நேரங்களில் பிரச்சனைகள் சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னைக்காவது அந்த பிரச்சனைகிட்ட போய், நீலாம் ஒரு மேட்ரே கிடையாது, எங்கள் ஆண்டவர் நினைச்சாருன்னா என்னன்னாலும் செய்வார் அப்படின்னு பிரச்சனைகிட்ட போய் நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட போய் பிரச்சனைகளை சொல்வதை விட பிரச்சனைகளிடம், சோதனைகளிடம் ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். இது எனக்கு வரும் வாழ்க்கையில். இது இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு போராட்டமான சூழ்நிலை. இன்றைக்கு கடன் பிரச்சனை இருக்குதா, இது ஒரு சோதனையினுடைய ஒரு காலம். இன்றைக்கு வேலையின்மை இருக்கிறதா, உறவுகளில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, சிக்கல் இருக்குதா, குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்காம இருக்குது, இது ஒரு போராட்டத்தினுடைய ஒரு நேரமா நமக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இது நிரந்தரம் அல்ல. கடவுள் தான் நிரந்தரம். கடவுள் தருகிற ஆசீர்வாதம் தான் நமக்கு என்றைக்கும் நிரந்தரம் என்பார்ந்தவர்களே. அந்த கடவுள் நமக்கு நிச்சயமாக யாவற்றையும் செய்து தரப்போகிறார். பேதுரு அப்படி அலைக்கழிக்கப்பட்டார், ஆனாலும் ஆண்டவர் அவரை கரம் பிடித்து உயர்த்தினார். அதுபோன்று இன்றைக்கு பேதுருவின் விசுவாச வாழ்வு நமக்கு சொல்கிற பாடம் இதுதான். நம்ம ஒரு வேளை அலைக்கழிக்கப்பட்டாலும் ஆண்டவரேன்னு சத்தம் போட்டு கூப்பிடுங்க, நிச்சயமா நம்மையும் ஆண்டவர் கரம் பிடித்து உயர்த்தி விடுவார். நம்முடைய மூழ்குகின்ற சூழ்நிலைகளிலும் அவர் உயர்த்தி விடுவார். எங்கே போனாலும் நமக்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார். ஆக அழைத்தல் வாழ்க்கை, இரண்டாவது தடுமாற்ற வாழ்க்கை, மூணாவது உறுதிப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. அப்புறம் தான் சொல்கிறேன், இந்த அலைக்கழிக்கப்பட்ட கடல் மூணாவது என்ன ஆகுது, ஒரு ஸ்டேஜில் ஒரு மலையாக அது உருவாகிறது. கடலுக்கு உள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் இருக்கிறது, ஆழத்தில் நிறைய மலைகள் இருக்கிறது என்று சொல்கிறார். அதில் ஒரு நாள் 2 நாளில் மாறாது, மாறாக எத்தனையோ ஆண்டுகளாக அது அப்படியே இருக்கின்ற பொழுது அது மாறுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக பேதுருனுடைய விசுவாச வாழ்க்கையும் இப்படித்தான், அது மாறுகிறது, உறுதியாகிறது. அலைக்கழிக்கப்பட்டு ஆழத்திற்கு சென்று அது ஒரு பாறையாக உருவெடுக்கிறது என்பார்ந்தவர்களே. பேதுரு இத்தகைய வழிமுறைகளை, இத்தகைய ஒரு வழியில் தான் அவரும் நடந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான் ஒரு வேளை அலைக்கழிக்கப்பட்டு இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகிற ஒரு காலமாக நம்முடைய காலம் இருக்கலாம். பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் உறுதிப்படுத்தப்படுகிறார். 3 முறை மறுதலித்தார். இருந்த போதிலும் 3 முறை அவர் உறுதிப்படுத்தப்படுகிறார். நீ என்னை அன்பு செய்கிறாயா, என் ஆடுகளை பேணி வளர், அன்பு செய்கிறாயா, பேணி வளர். 3வது முறையாக அவர் உறுதிப்படுத்தப்படுகிற பொழுது அவர் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவராக, முழு பாறையாக அதன் பிறகு விசுவாசத்தில் அவர் இருக்கிறார். அதன் பிறகுதான் ஆண்டவர் அவர் மீது திருச்சபையை கட்டுகிறார். அதை கட்டிய பிறகு அவர் செய்கிற வல்ல செயல்கள் என்ன அப்படிங்கிறது இந்த திருத்தூதர் பணிகள் நூலில் நம்ம புதுமைகளை செய்கிறார். பொன்னும் பொருளும் இல்லை, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட என்று சொன்ன உடனே புதுமைகள் நடக்கிறது. உயிர் இழந்தவர்கள் கூட உயிர் பெற்று எழுகிறார்கள். இப்படி பேதுரு ஒரு பாறையான விசுவாசத்தை கொண்ட ஒரு 3ஆம் நிலைக்கு வந்த பிறகுதான் அங்கு பல விஷயங்கள் வாழ்க்கை நடக்கிறது. இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம்? அழைத்தல்லையே இன்னும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? 2வது அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா அப்படின்னா சந்தோஷப்பட்டுருங்க.
நமக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா நம்ம அலைக்கழிக்கப்படுகிற ஒரு விசுவாசத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த அலைக்கழிக்கப்பட்டு இறுதியாக பாறையாக நாம் உருவெடுக்க போகிறோம். அந்த நாள் ஆக ஆக தான் அந்த விஷயம்லாம் வரும் என்று பார்த்தவர்கள். ஒருவேளை ஒரு சிலருக்கு மிக விரைவாக கிடைத்து விடலாம். பவுலடியார் போன்று தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு உடனடியாக அத்தகைய ஒரு வாழ்க்கை வந்து விடலாம். நாம் சிறப்பான ஒரு அழைப்பை பெற்று சிறந்த ஒரு வாழ்க்கை அனுபவங்களை வாழ்க்கையில் ஒரு சிறிய பருவத்திலே கூட பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சில பிள்ளைகள் சின்ன வயசாக இருக்கும், அவர்களுடைய பேச்சுக்கள் முதிர்ச்சி அடைந்த ஒன்றாக இருக்கும் இல்லையா? அவருடைய அணுகுமுறைகள் சின்ன வயசுலேயே நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பையன் மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிறது காரணம் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவம் இல்லையா? டு பிகம் ஆஸ் ஓல்ட் ஆஸ் ஒயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரசம் அதற்கு மதிப்பு எப்போ அப்படின்னா அது நாள் ஆக ஆக தான். இத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னா அந்த ரசத்தினுடைய மதிப்பு அதிகம். வைரம் எப்படி தான் ஆண்டுகள் ஆக ஆக தான் அதனுடைய மதிப்பு அதிகம். முத்துக்கள் அப்படிதான். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கை இத்தகைய அலைக்கழிக்கப்பட்டு பட்டு பட்டு ஒரு நேரத்திலே நாம் பாறையாக உருவெடுக்கிறோம் என்பார்ந்தவர்களே. இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் அத்தகைய ஒரு விசுவாசம் கிடைக்கும் நிச்சயமாக. நாம் எல்லாரும் பாறையை போன்று விசுவாசத்தில் மிக திடனுடன் இருக்க வேண்டும். ஒரு வீட்டை எதில் கட்டுவார்கள் என்று ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். மணல் மீது அல்ல, பாறையின் மீது வீட்டை கட்டுகிற அறிவாளியாக நீங்கள் இருங்கள். புயல் மழை எது வந்தாலும் அது ஒன்றும் அசையாது. அதுபோன்று உங்களுடைய விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவரும் ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து அவருக்கு இத்தகைய நிலைகளை எல்லாம் கொடுத்து இறுதியிலே ஒரு பாறையாக மாற்றி அதன் பிறகு திருச்சபை அதன் மீது அவர் கட்டுகிறார். இதுதான் ஆண்டவரினுடைய ஒரு மிக அழகான ஒரு திட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் இத்தகைய திட்டத்திற்குள் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பேதுருவை மட்டும் அழைக்கவில்லை, நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனிவன்புடன் அவர் அழைப்பையும் கொடுத்து நமக்கு இத்தகைய நிலைகளிலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே நாம் பாறையாக மாற்றப்படுகிறோம். இந்த திருவிழாக்கள், வழிபாடுகள் இவையெல்லாம் நம்மை பாறையாக மாற்ற வேண்டும். எனவே இன்றைய நாளில் நாம் பாறை போன்ற விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் குறிப்பாக எதிர்கால சந்ததியினருக்கும் நம்முடைய மக்களை நாம் பாறையாக உருமாற்ற வேண்டும். விசுவாசத்திலே அசைக்க முடியாத ஒரு மக்களாக உருமாற்ற வேண்டும். நிறைய விஷயங்கள் நமக்கு சோதனைகளாக வந்துகிட்டு இருக்கலாம். சயின்ஸினுடைய அட்வான்ஸ்மெண்ட், டெக்னாலஜி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு ஒருவேளை அலைக்கழிக்க செய்ய காத்து கொண்டே இருக்கலாம். பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள், தூரத்தில் இருக்கிற மனிதர்கள், நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் இதெல்லாம் நம்மை ஆட்டம் காண செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பாறையாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அந்த பாறையின் மீது நம்முடைய வாழ்க்கை விசுவாச அந்த பாறையின் மீது நம்முடைய வாழ்க்கையானது மேலே வைக்கிறார். எனவே அதன் அடித்தளம் பலமாக இருக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். சோதனைகள் வராது என்று சொல்லவில்லை, வந்தாலும் அது அசைவுறாது. பாறை சோதனைகள் வந்தாலும் அசைவுறாது. எனவே எத்தகைய சோதனைகள் வந்தாலும் நாம் அசையாமல் இருப்போம். நிச்சயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை தயார்படுத்தி அவருடைய திட்டத்தில் பயன்படுத்தியது போன்று நம்மையும் தயார்படுத்தி நமக்கு ஆசீர்வாதங்கள், நலன்களை பல தருகிறார். ஆசீர்வாதம் எப்போ வருது அப்படின்னா, அசைக்க முடியாத நம்பிக்கை எவரிடத்தில் இருக்கிறதோ அங்கே தான் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். ஆண்டவர் பல இடங்களுக்கு போய் நற்செய்தி அறிவிக்கிற பொழுது சில இடங்களில் அவரால் நன்மைகள் செய்ய முடியலை இல்லையா, புதுமைகள் செய்ய முடியலை. ஏன்னா அந்த ஊரெல்லாம் விசுவாசம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு அவரே சொல்கிறார். விசுவாச குறைபாடாக இருக்குது, எனவே புதுமைகள் அவரால் செய்ய முடியவில்லை என்று நற்செய்தியாளர்கள் சொல்கிறார். விசுவாசம் பாறை போன்று இருக்கிற இடங்களிலே அவர் புறவனத்து சகோதரராக இருந்தாலும் சரி, பாவியாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே புதுமைகள் நடக்கிறது என்பார்கள். எனவே நாம் பாறையாக மாறுவோம். நம் மீது ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த திருச்சபை இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஊர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெறப்போகிறது. ஊரினுடைய மொத்த விசுவாசம் மொத்த ஆசீர்வாதத்திற்கு ஒரு அடையாளமாக அமைய போகிறது. நம்முடைய எதிர்கால சந்ததியினர், நம்முடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறி நம்முடைய ஊர் ஆசீர்வாதத்தினுடைய ஒரு சின்னமாக மாறுவனமாக, குறிப்பாக நம்முடைய வளர்ச்சி பணிகள், ஊர் சார்பாக நம்ம ஏறெடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக அமைந்து ஒரு மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக நாம் மாறுவோம். ஆமென்.